In this episode of Franka பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் விஜய் நம்பியார் டைரக்ட் பண்ணியிருக்கிற போர். அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம், சஞ்சனா, பானு இவங்கெல்லாம் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மோசமான எனிமீஸா மாறினாங்க. பாண்டிச்சேரியில் இருக்க செயின்ட் மார்டின்ஸ் காலேஜில் பிரபு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. இந்த கேரக்டர்ல அர்ஜுன் தாஸ் பிளே பண்ணியிருக்காரு. அங்க அதே காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ரிஷிதா இந்த கேரக்டர்ல சஞ்சனா பிளே பண்ணியிருக்காங்க. அவங்களும் பிரபுவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ காயத்ரி இந்த கேரக்டர்ல பானு பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஆக்டிவிஸ்டா வராங்க. அண்ட் அந்த இயர்ல காலேஜுக்கு ஃப்ரெஷர்ஸா வர்ற ஒருத்தர் தான் யுவா. இந்த கேரக்டர்ல காளிதாஸ் ஜெயராம் பிளே பண்ணியிருக்காரு. பிரபு அண்ட் யுவா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்காக பிரபுவை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாரு யுவா. இதுக்கு நடுவுல காலேஜ்ல நடக்கக்கூடிய எலெக்ஷன்னால சில பிரச்சனைகளும் வருது. ஸோ பிரபு அண்ட் யுவா பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காலேஜ் எலெக்ஷன்ஸ். இது ரெண்டும் எப்படி மெர்ஜ் ஆகுது, கடைசியில் எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. விஜய் நம்பியார் இந்த படத்துல கேம்பஸ் டிராமா வித் பவர் பாலிடிக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அதுல ரொம்ப சில சீன்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு டெத் ஆனிவர்சரி சீனும், அதை தொடர்ந்து ரெண்டு கதாபாத்திரங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த படத்துல ஒர்க் ஆகுது. ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தாஸ் அண்ட் காளிதாஸ் ஜெயராம் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் கோவப்பட்டு சில இடங்கள்ல சண்டை போடுறதும், சில இடங்கள்ல பிரச்சனை வேணாம் அப்படின்னு சமாதானமா போறதும், இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனையும் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்துல முரட்டுத்தனமான ரோல் யாருக்குன்னா காளிதாஸ் ஜெயராமுக்கு தான். சஞ்சனா அண்ட் பானு அவங்க கிட்ட ரொம்ப துருன்னு பழகிறதா இருக்கட்டும், அர்ஜுன் தாஸை எப்ப பழிவாங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கோர் பண்றாரு காளிதாஸ். பானு நடிப்பு நல்லா இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் அவ்வளோ டெப்தா இல்லைங்கிறதுனால அதுல பெரிய இம்ப்ரெசிவா எதுவும் இல்லை. பட் மொத்த படத்துலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்டரா தெரிறது சஞ்சனா நடராஜன். தனக்கு பிடிச்சவங்க எல்லாம் எங்க தன்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு காளிதாஸ் கிட்ட பேசுறது, நீ என்னை யூஸ் பண்ணிக்க தான் பாக்குறியா அப்படின்னு ஒரு கேரக்டர்கிட்ட கேட்கறது, ஒரு பெரிய சண்டைக்கு தயாராகிட்டு இருக்க ஒரு கேரக்டர்கிட்ட போய் சமாதானம் பேசுறது, இந்த மாதிரி பல சீன்ஸ்ல அவங்களுடைய ஆக்டிங் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. அண்ட் வழக்கம் போல விஜய் தன்னோட படங்கள்ல எப்படி மியூசிக்கை நல்லா யூஸ் பண்ணுவாரோ இந்த படத்துலையும் அவ்வளவு சிறப்பாகவே யூஸ் பண்ணியிருக்காரு. சண்டைக்கு நடுவுல பாடல்களை யூஸ் பண்றது, ஒரு முக்கியமான சீனுக்கு ஒரு பழைய சாங்கை எடுத்துக்கிட்டு ரீஒர்க் பண்ணி அதை யூஸ் பண்ணியிருந்தது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ படத்தோட சினிமாட்டோகிராஃபி பத்தியும் சொல்லி ஆகணும். ஜிம்ஷி காலித் அண்ட் ஆஸ்கர் டிசோசாவோட கேமரா ஒர்க்கும் சூப்பரா இருந்தது. இந்த படம் மொத்தம் 7 சாப்டர்களா சொல்லப்படுது. அறிமுகம், களம், பகை, முரசொலி, மையல், விழா அண்ட் போர். இந்த எல்லா சாப்டர்ஸ்லையும் பேரலா அந்த காலேஜுக்குள்ள நடக்கக்கூடிய எலெக்ஷன் அண்ட் யுவா பிரபுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட், இது ரெண்டத்தையுமே கொண்டு போன விதம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னு பார்த்தோம்னா, படத்துல எந்த கிளாரிட்டியுமே இல்லை. இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் கட்டா நமக்கு புரிய மாட்டேங்குது. யுவா பிரபு மேல கோவமா இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பட் அந்த கோவத்துக்கான ரீசன் அவ்வளோ கன்வின்சிங்கா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், யுவா பிரபு மேல இருக்கிற கோவத்தையும் அவனுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையும் சொல்லுவாரு. அவனால அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட வழியை 10 மடங்கா, 100 மடங்கா, 1000 மடங்கா திருப்பி தருவேன் அப்படின்னு அவர் பெர்ஃபார்ம் பண்ற விதத்தால அந்த சீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுது. ஆனா ஆக்சுவலா அந்த சீன் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியதே அந்த பிளாஷ்பேக்னால தான். பட் இங்க ரிவர்ஸ்ல அந்த எமோஷன் நடக்குது அப்படிங்கிறதுனால நம்மளால பெருசா அதோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஆல்சோ இந்த படம் பாலிடிக்ஸ், கேஸ்ட், மேல் ஈகோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணுது. பட் அதை பத்தி எந்த விஷயமும் ஆழமா பேசப்படாம எல்லாம் மேலோட்டமாவே கடந்து போயிடுது. அதனால படம் முடிஞ்சு யோசிக்கும் போது நமக்கு என்ன மிஞ்சிச்சு, இந்த படத்தினால என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு யோசிக்கும் போது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் தோணுது. ஸோ ஓவராலா இந்த படம் ஒரு கேம்பஸ் டிராமாவா ரெண்டு ஆண்களுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டையா ஓரளவுக்கு திருப்தி தான் தருது. பட் ஓவராலா பார்க்கும்போது அது சொல்ல வந்த விஷயத்த இன்னும் தெளிவா, இன்னும் கிளாரிட்டியோட சொல்லியிருந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வரக்கூடிய நிறைய விஷயங்களுக்காக இந்த படம் அடல்ட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய படம்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் போர் படம் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறொரு படம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே போர் பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடிப்பேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.